அம்புலிமாமா ராமாயணம் 30ஆம் பாகம். சம்பாதி தனது தம்பியின் மரண செய்தியை கேட்டு கண்ணீர் வடித்து, ஜடாயுவைக் கொன்ற அந்த துர்மார்க்கனான ராவணன் மீது பழி தீர்த்து கொள்ளலாம் என்றால், நான் கிழவன், இறக்கைகள் இல்லாதவன், என்ன செய்ய இயலும்? முன்பு விருத்திராசுர வதம் நடந்த நாட்களில் நானும் ஜடாயுவும் போட்டி போட்டுக் கொண்டு ஒருவரை விட ஒருவர் வேகமாக பறந்து ஆகாயத்திற்கு சென்றோம். உச்சி வெயிலின் வெப்பத்தை தாங்க முடியாமல் ஜடாயு உணர்விழந்து மயங்கி விழுந்தான். அப்போது நான் அன்பின் மிகுதியால் என் இறக்கைகளை விரித்து அவனுக்கு நிழல் கொடுத்தேன். அதனால் என் இறக்கைகள் கருகி போயின. நான் இந்த விந்திய மலையில் விழுந்தேன். அதன் பிறகு எனக்கு என் தம்பியின் தகவலே தெரியவில்லை என்றான். இந்த வார்த்தையை கேட்ட அங்கதன், ஐயா, நீங்கள் ஜடாயுவின் அண்ணன் என்றால் அந்த ராவணன் எங்கே இருப்பான், எவ்வளவு தூரத்தில் இருப்பான் என்று சொல்லுங்கள் என்றான். மகனே, நியாயப்படி நானே நேரில் சென்று ராம காரியம் செய்ய வேண்டியவன். ஆனால் வயதானவனாகவும் பலமற்றவனாகவும் இருப்பதால் வாக்கு உதவியாவது செய்கிறேன். ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போனது உண்மைதான். அவன் லங்கையில் இருக்கிறான். அது இங்கிருந்து 100 யோசனை தூரத்தில் கடலின் நடுவில் உள்ளது. லங்கையிலேயே லங்கா நகரம் உள்ளது. அதனை விஸ்வகர்மா பொன் வாசல்களுடனும் பொன் திண்ணைகளுடனும் பெரிய மதில்களுடனும் நிர்மாணித்தார். அந்த லங்கையில் உள்ள ராவணனின் அந்தப்புறத்தில் சீதை அரக்கிமார்களுக்கு நடுவில் துக்கத்துடன் இருக்கிறாள். கழுகு இனத்தைச் சேர்ந்தவன் என்பதால் இங்கிருந்தே ராவணனையும் சீதையையும் என்னால் பார்க்க முடிகிறது. நீங்கள் அங்கே உடனடியாக சென்றால் சீதை கண்டிப்பாக தென்படுவாள் என்றான் சம்பாதி. அப்போது ஜாம்பவான் சம்பாதியிடம், ஐயா, சீதையை ராவணன் பிடித்து கொண்டு போவதை பார்த்தது யார் என்று கேட்டார். மற்ற வானரங்கள் சம்பாதி சொல்லும் வார்த்தைகளை ஆர்வத்துடன் கேட்பதற்காக காத்திருந்தனர். அந்த கதையை சொல்கிறேன், கேளுங்கள். நான் நகர முடியாதவன் என்பதால் என் மகன் சுபார்சுவன் தினமும் தவறாமல் எனக்கு உணவு கொண்டு வந்து கொடுப்பான். அப்படிப்பட்டவன் ஒரு நாள் நேரம் கடந்து சூரியன் மறைந்த பிறகு வந்ததோடு மட்டுமல்லாமல் வெறும் கையோடு வந்தான். ஏற்கனவே பசி தகித்துக் கொண்டிருந்ததால் நான் அவனை நன்றாக திட்டினேன். என் கோபத்தை தணித்துக் கொண்டே அவன் நடந்த சங்கதியை சொன்னான். அவன் எனக்காக உணவு தேடி மகேந்திர மலை அருகே விலங்குகள் நடக்கும் பாதையில் மரித்து நின்று கொண்டிருந்தானாம். அந்த சமயத்தில் கரிய உடல் கொண்ட ஒருவன் சூரியோதயம் போல பிரகாசிக்கும் ஒரு பெண்ணை தூக்கிக் கொண்டு அந்த வழியாக வந்தானாம். அந்த ஆணையும் பெண்ணையும் எனக்கு உணவாக கொண்டு வரலாம் என்று சுபார்சுவன் யோசித்துக் கொண்டிருந்தபோது அந்த கரியவன் மிகவும் பணிவுடன் வழிவிடுமாறு கேட்டானாம். மரியாதையாக கேட்டானே என்று என் மகன் வழிவிட்டானாம். இந்த சங்கதி தெரிந்து அங்கிருந்த முனிவர்கள் சுபார்சுவனிடம், இன்று நீ உயிர் பிழைத்தது உன் அதிர்ஷ்டம். உன்னிடம் வழி கேட்டவன் வேறு யாருமல்ல, லங்கா நகரத்தை ஆளும் ராவணன். அவன் தூக்கிக் கொண்டு போவது ராமரின் மனைவியான சீதையை என்று சொன்னார்களாம். இதெல்லாம் நடந்த காரணத்தால் அவனால் எனக்கு நேரத்திற்கு உணவு கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னான் என்றான் சம்பாதி. பின்னர் சம்பாதி தன் தம்பிக்காக ஜலாஞ்சலி அளித்து நீராடி ஒரு இடத்தில் அமர்ந்தான். வானரங்கள் அவனைச் சுற்றி அமர்ந்தனர். சம்பாதி மீண்டும் அவர்களிடம் இவ்வாறாக கூறினான், நான் சூரிய வெப்பத்தால் இறக்கைகள் கருகி இங்கே விழுந்தேன் என்று சொன்னேன் அல்லவா? 6 நாட்கள் எனக்கு உணர்வு இல்லை. அதன் பிறகு நான் விழுந்தது விந்திய மலையின் மேல் என்று தெரிந்து கொண்டேன். அப்போது இங்கே நிசாகர மகரிஷியின் ஆசிரமம் இருந்தது. அவர் ஒரு சிறந்த தபஸ்வி. அதற்கு முன்பு நானும் ஜடாயுவும் அந்த மகரிஷியை அறிவோம். நான் மெல்ல கால்களை இழுத்துக்கொண்டு அவரது ஆசிரமத்திற்கு வந்து அவரது தரிசனத்திற்காக ஒரு மரத்தின் அடியில் நின்றேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு அந்த மகரிஷி நீராடிவிட்டு அந்த வழியாக வந்தார். அவர் நேராக ஆசிரமத்திற்கு சென்று மீண்டும் வந்து என்னை பார்த்து நான் வந்த காரியம் என்னவென்று கேட்டார். என் துயர நிலைக்கான காரணம் என்னவென்று கேட்டார். என்னை அடையாளம் கண்டு கொண்டார். நான் அவரிடம் நடந்ததெல்லாம் சொன்னேன். எனக்கு தற்கொலை செய்து கொள்ள தோன்றுகிறது என்றும் அவரிடம் சொன்னேன். என் துக்கம் அடங்கவில்லை. அவர் சிறிது நேரம் கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்து, உனக்கு மீண்டும் இறக்கைகள் வரும், உயிர் சத்துக்கள் உண்டாகும். எதிர்காலத்தில் தசரதன் என்ற மன்னன் பிறப்பான். அவனுடைய மகன் மனைவியுடன் வனவாசம் வருவான். அவர்கள் ஜனஸ்தானத்தில் இருக்கும்போது ராவணன் என்ற அரக்கன் ராமரின் மனைவியை கவர்ந்து செல்வான். அவளை தேடுமாறு ராமர் அனுப்ப வானரங்கள் நீ இருக்கும் இடத்திற்கு வருவார்கள். அவர்களுக்கு நீ சீதையை பற்றிய தகவலை சொல். நீ எங்கும் போக முடியாது என்பதால் இங்கேயே இருப்பது நல்லது என்றார். இதெல்லாம் 8000 ஆண்டுகளுக்கு முந்தைய வார்த்தை. எனக்கு இந்த செய்தியைச் சொன்ன நிசாகர மகரிஷி 100 ஆண்டுகளுக்குப் பிறகு தேகத்தை துறந்தார். என் மனம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. ராவணன் பலசாலியாகவே இருந்தாலும் அந்த துர்மார்க்கன் சீதையை தூக்கிக் கொண்டு போவதை என் மகன் நேரில் பார்த்தான் என்று தெரிந்தபோது அவனுடன் போரிட்டு சீதையை விடுவித்திருக்க வேண்டும் என்று என் மகனை கண்டித்தேன். என் தம்பி உயிர் துறந்தான், என் மகன் ஏதும் செய்யவே இல்லை. ராவணன் மகா பராக்கிரமசாலி என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் நீங்கள் சளைத்தவர்கள் அல்ல. சுக்ரீவன் சரியானவர்களையே தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளார். நீங்கள் சென்றால் சீதை கண்டிப்பாக கிடைப்பாள்.
பிறகு ராம லட்சுமணர்களின் அம்புகளால் ராவணன் கண்டிப்பாக மடிவான். அவன் என் தம்பியான ஜடாயுவை கொன்றதற்காக என் பழியும் தீரும். இவ்விதமாகச் சம்பாதி வானரங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவனுக்கு புதிய இறக்கைகளும் இறகுகளும் முளைக்கத் தொடங்கின. சம்பாதி ஆனந்தத்துடன், பார்த்தீர்களா, நிசாகர மகரிஷி சொன்னது அட்சர சுத்தமாக நடந்துவிட்டது. நீங்கள் செல்லும் காரியம் நடக்கும் என்றும் அவர் சொன்னார். அதனால் உங்களுக்கு காரிய சித்தி கண்டிப்பாக உண்டாகும் என்று கூறி ஆகாயத்தில் பறந்தான். இதை பார்த்த வானரங்கள் புதிய உற்சாகத்துடன் தெற்கு நோக்கி புறப்பட்டனர். சீதையின் இருப்பிடம் தெரிந்த சந்தோஷத்தில் அவர்கள் குதித்தார்கள், சிம்மநாதம் செய்தார்கள். இவ்விதமாகச் சென்று அவர்கள் தெற்கு கடற்கரையை அடைந்தார்கள். முடிவற்ற அந்த சமுத்திரத்தை பார்த்ததுமே வானரங்களுக்கு பயம் பிறந்தது. அந்த சமுத்திரத்தில் 100 யோசனை தூரத்தில் லங்கை உள்ளது. இதை எப்படி கடப்பது? அங்கதன் சிறந்த வானரங்களை கூட்டி, நாம் எப்படியாவது இந்த சமுத்திரத்தை கடந்தாலொழிய சீதா தேவியை பார்க்க முடியாது. சீதையை பார்க்காமல் திரும்பிப் போவதை விட இங்கே பிரயோபவேசம் செய்வது மேலானது. சமுத்திரத்தை பார்த்து பயந்து பிரயோஜனம் இல்லை. உங்களில் யார் யார் எவ்வளவு தூரம் குதிக்க முடியும் என்று சொல்லுங்கள் என்றான். சமுத்திரத்தை கடந்து லங்கையை அடையக்கூடிய வீரரின் மேல் அனைவரின் நலமும் ஆதாரப்பட்டிருந்தது. கஜன் 10 யோசனை தூரம் குதிக்க முடியும் என்றான். கவாட்சன் 20 யோசனையும் கவையன் 30 யோசனையும் குதிக்க முடியும் என்றார்கள். கந்தமாதனன், மைந்தன், துவிவிதன் முறையே 50, 60, 70 யோசனைகள் குதிக்க முடியும் என்றார்கள். சுஷேனன் 80 யோசனை குதிக்க முடியும் என்றான். ஜாம்பவான், ஒரு காலத்தில் நான் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் குதிப்பேன். திரிவிக்கிரமன் வாமன அவதாரம் எடுத்து 3 அடிகளால் 3 உலகங்களையும் அளந்தபோது நான் அவரை பிரதட்சணம் செய்து வந்தேன். இப்போது கிழவன் 90 யோசனைகளுக்கு மேல் குதிக்க முடியாது என்றார். அனைவர் சொன்ன வார்த்தைகளையும் கேட்டு அங்கதன், நான் 100 யோசனை தூரம் சுலபமாகவே குதித்து விடுவேன். ஆனால் திரும்பி வர முடியும் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது என்றான். அந்த வார்த்தையை கேட்டு ஜாம்பவான், மகனே, நீ எங்களுக்கு மன்னன் போன்றவன். நீ எங்களில் ஒருவரை லங்கைக்கு அனுப்பலாம், ஆனால் உன்னை நாங்கள் எப்படி அனுப்புவது? அது முறையாகாது என்றார். நான் செல்லாமல் உங்களில் செல்பவர்களும் இல்லை என்றால் இனி நமக்கு பிரயோபவேசமே கதி என்றான் அங்கதன். மகனே, அந்த விஷயத்தை நீ வருத்தப்படாதே. நம் காரியத்தை நிறைவேற்றக்கூடிய மகான் அதோ தூரத்தில் தனியாக அமர்ந்திருக்கிறார் என்று ஜாம்பவான் அனுமனை சுட்டி காட்டினார். அவர் அனுமனிடம் சென்று, நாங்கள் அனைவரும் மண்டையை பிச்சிக் கொண்டு இருக்கும்போது எங்கள் அனைவருக்கும் மேலான நீ அசைவற்று இங்கு தனியாக அமர்ந்திருப்பது ஏன்? பிறந்தவுடனேயே சூரியனை பார்த்து பழமென்று எண்ணி ஆகாயத்தில் பறந்தவன் அல்லவா நீ? நீயல்லாமல் இந்த மகா சமுத்திரத்தை வேறு யாரால் கடக்க முடியும்? வேகத்தில் வாயுத்தேவனுக்குச் சமமானவன், கருடனுக்குச் சளைக்காதவன். பறப்பதில் உனக்கு நிகரானவர்கள் நம்மில் யார் இருக்கிறார்கள்? உன் திறமையை பார்க்க இந்த வானரங்கள் அனைவரும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். எனவே எழுந்து உன் சக்தியை காட்டு என்று உற்சாகப்படுத்தினார். இந்த வார்த்தைகளை கேட்க கேட்க அனுமனின் உடல் பெரிதாக விரியத் தொடங்கியது. அனுமனின் உடல் வளர்ந்து கொண்டே செல்ல செல்ல வானரங்கள் மிகுந்த உற்சாகத்துடன் சிம்மநாதம் செய்தார்கள். அவர்களின் புகழ்ச்சியை கேட்க கேட்க அனுமனின் பலமும் பெருகத் தொடங்கியது. அந்த உற்சாகத்தில் அவர், ஆம், இந்த சமுத்திரத்தை எளிதாக கடப்பேன். தேவைப்பட்டால் நான் சூரியனுடன் சேர்ந்து கிழக்கிலிருந்து புறப்பட்டு மேற்கு சென்று மதிய வேளையில் சூரியனுக்கு எதிரே வர முடியும். சுப சகுனங்கள் தென்படுகின்றன. நான் சீதா தேவியை கண்டிப்பாக பார்த்து விட்டு வருவேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்றார். தான் பூமியை உதைத்து மேலே எழும்போது பூமி அதிரும் என்ற எண்ணத்துடன் அனுமன் அருகிலிருந்த மகேந்திர மலையின் சிகரத்தில் ஏறினார். அவர் அங்கே நடக்கும்போது அவரது பாத அழுத்தத்தால் கற்கள் பொடியாகின. மகேந்திர மலையில் இருந்த விலங்குகள் பயந்து நாலாபுரமும் ஓடின. கிஷ்கிந்தா காண்டம் சம்பூர்ணம். அம்புலிமாமா ராமாயணம் 30ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.